அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பேசிக் இலக்கணம் பார்ப்போம். சரியா? இலக்கணம்னா என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இலக்கணம்னா என்ன, இலக்கணத்தில் எத்தனை வகைகள் இருக்குது, அந்த வகைகளோட விரிவாக்கம் என்ன, இதெல்லாம் இப்போ நம்ம பார்க்கலாம். சரியா? பேசிக் இலக்கணம். ஃபஸ்ட் பாயிண்ட், இலக்கணம் என்றால் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா, நமக்கு தெரிந்த ஒரு மொழியை பிழையின்றி பேசுவதற்கும் எழுதுவதற்கும் பயன்படக்கூடியது தான் இலக்கணம். சரியா? இப்போது நமக்கு ஒரு மொழி தெரியுது. உதாரணத்துக்கு நம்ம தாய்மொழியே வச்சுக்கோங்களேன். இப்போது நம்ம தாய்மொழியை பிழையின்றி, அதாவது தவறில்லாமல் பேசணும், எழுதணும் அப்படின்னா நமக்கு இலக்கணம் தேவை. இதுக்கு உதவக்கூடியது தான் இந்த இலக்கணம். இப்போது இலக்கணம் என்றால் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா, நமக்கு தெரிந்த ஒரு மொழியை பிழையின்றி பேசுவதற்கும் எழுதுவதற்கும் பயன்படக்கூடியது தான் இலக்கணம். இதுதான் இதுக்கான விடை. சரியா? இந்த இலக்கணம் எத்தனை வகைப்படும் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா, இலக்கணம் 5 வகைப்படும். சரியா? இலக்கணம் எத்தனை வகைப்படும்? 5 வகைப்படும். அதனுடைய வகைகள் யாவை அப்படின்னு கேட்டாங்கன்னா, இலக்கணத்தின் வகைகள் 5. முதல் ஒன்று எழுத்து இலக்கணம். சரியா? இரண்டாவது சொல் இலக்கணம். மூன்றாவது பொருள் இலக்கணம். நான்காவது யாப்பு இலக்கணம். ஐந்தாவது அணி இலக்கணம். அப்போது இலக்கணம் 5 வகைப்படும். அதன் வகைகள் எழுத்திலக்கணம், சொல் இலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பு இலக்கணம், அணி இலக்கணம். சரியா? எழுத்து இலக்கணம்னா என்னம்மா? சிம்பிளாக சொல்லணுன்னா எழுதப்படுவதால் எழுத்து, வேற ஒன்று